மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தலைக்கவசம் உயிர்கவசம். வாகனத்தில் சாகசங்களை பொது இடத்தில் செய்யாதீர். என்ன இது, இங்க ஒருத்தனையும் காணோம். அட, அங்க ஒருத்தர் இருக்கு. ஹாய் ஜி. ஹாய், வாங்க உட்காருங்க. என்ன ஜி தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில நம்ம வாழும்போது அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்ன குறை சொல்லியே நான் வாழ்ந்து முடிச்சிட்டோம். இதுக்கா சிரிச்சீங்க? இறைவனால ஆசையில செத்தவங்களா நிறைய பேர் ஆவியா சுத்துவாங்க. நம்ம செத்தவன் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு. ஆமா, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? சைக்காட்டிஸ்ட். ஓ, அதான் இப்படி பேசுறீங்களா நீங்க? நம்மள மாதிரி புதுவர ஒரு 5 பசங்க வந்திருக்காங்க, பாத்தீங்களா நீங்க? அப்படியா? இங்க நான் பார்க்கவே இல்லையே. கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டு போகும்போது நாய் குறுக்கால சாக்கடையில தெருவில் வந்து செத்துட்டாங்க. அது சாக்கடையில கம்பி இருந்தது. அது கழுத்துல குத்தி ஆளு ஸ்பாட்லேயே காலி. பாவம்ல. இது 4 பசங்க. இன்னொருத்தான் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம போயிருக்கான், மண்டை உடஞ்சிச்சு. அதே அவன் ஹெல்மெட் போட்டு போயிருந்தா சிம்பிள் தப்பிச்சிருப்பான். எல்லாம் சின்ன பசங்க. ஆமாஜி, எல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் 2 சக்கரம் இருக்கு, அதில் ஒரு சக்கரத்துல தான் ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டி அவன் சாவறதும் இல்லாமல் பப்ளிக்கையும் சேர்த்து சாப்பிட்டுறான். ஜி, அப்போ இந்த மீதி 2 பேர் பார்ட்டியில் நல்லா குடிச்சிட்டு வண்டியை லாரி அடியில விட்டாங்க. என்ன மாதிரி நீங்களுமாண்ணா? அப்ப நீங்களும் அப்படித்தானா? அம்மாட்ட போன் பேசிட்டே ரோட்டை கிராஸ் பண்ணேன். நான் கார்ல போன் பேசிக்கிட்டே வந்தேன். கார்காரன் அடிச்சுட்டான். நியூஇயர் அன்னைக்கு பண்ணேன். நியூஇயர் அன்னைக்குன்னா எந்த இடத்துல? குந்தமல்லி. குந்தமல்லியா? குந்தமல்லியில எப்போ? காலையில ஒரு 7 மணி இருக்கும். யோ, எனக்கு அதே 7 மணிக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப என் வண்டி இடையில விழுந்தது நீதானா? அப்போ உன் கார் கலர் தான் என்ன? கிரே கலர். ஏய், உன்னாலதான் நான் வண்டி ஏற்றி செத்துட்டேன். அப்ப உன்னாலதான் நான் செத்தனா?